மே 1 2025 ரெட்ரோ ரிலீஸ். ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம் தான். ஏன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஹிட் கொடுத்தா ஆகணும். கமர்ஷியலா சரியான படமா வெற்றி செய்வோம். அதாவது சந்தோஷமா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு நம்ம ஜாலியா கலெக்ஷன் பார்க்கணும், ஃபேன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்னு சொல்லிட்டு சூர்யா சார் ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப அதாவது ஒரு வருஷம் ப்ராஜெக்ட் தான். போன மார்ச் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி படத்தை பேர் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா வெயிட் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் படத்தை ஆடியோ விஷயம் கிராண்டா அது ஒரு விஷயம். அப்புறம் கனிமா பாட்டு செம்ம ஹிட். முக்கியமா இந்த பாட்டு இப்ப எல்லா கல்யாண ஃபங்க்ஷன்ல ரிசப்ஷன்ல ஜாலியா பசங்க எல்லாம் சேர்ந்து சின்ன பசங்க சொல்லலாம், சின்ன பசங்க பெரிய வயசு எல்லாருமே. ஏன்னா படத்துல பாத்தீங்கன்னா அப்பா கேரக்டர் அந்த பாட்டு டான்ஸ் ஆடுறதெல்லாம் பெரிய பிளஸ் பாயிண்ட். இன்னொன்னு படத்துல சந்தோஷமான இன்னொரு விஷயத்த வந்து சந்தோஷ்குமார் இசையமைப்பாளர் பாடகர் அவரும் ஒரு ஸ்டெப் போட்ட அவருக்கு தன்னால முடிஞ்ச அந்த ஒரு ஸ்டெப் போறதெல்லாம் கொஞ்சம் நகைச்சுவையா இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சார் தொடர்ந்து நீங்க நிறைய பாட்டுக்கு வருவீங்க நம்பிக்கை வந்துச்சு சார். கலக்குங்க, அதுவும் ஆட்டத்தோட ஆட்டம் போட்டு கன்ஃபார்மா அந்த சாங் ஹிட்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா மேரேஜ் அந்த மாதிரி படத்துல தமிழ் சினிமா அது ஒரு லிஸ்டே நம்ம எடுக்கலாம். நிறைய படம் கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு மேரேஜ்லயும் ஒரு பாட்டு, ரிசப்ஷன்ல வர பாட்டு சரி, கல்யாண இதுல ஊர்வலத்துல நடக்கிற பாட்டு சரி, அவ்வளவு கிராண்ட் ஆயிட்டு அதுக்கு நம்ம வந்து மணமகளே வான்ற பாட்டுலையும் சொல்லலாம். அப்புறம் மக்கள் திலகம் பாட்டு வந்து பூமகள் பூமழை தூவி அப்படின்ற பாட்டு நினைத்து படத்துல எத்தனையோ பாட்டு நடிகர் திலகம் அவர் சொன்னோம்னா நம்ம நெஞ்சிருக்கும் வரையில அந்த ஒரு கல்யாண விஷயத்த அந்த பத்திரிகையில படிச்ச அந்த தமிழ் வரிகள் அதோட சேர்த்து சொல்லுவார். இப்படி ஒரு கல்யாணம்லாம் அந்த பாட்டு அது கண்டிப்பா தேவைன்ற மாதிரி கொஞ்சம் சிறப்பா ஒவ்வொரு விஷயம் வீட்லயும் அந்த பாட்டு ஒழிச்சா சந்தோஷம் தானே, சென்டிமெண்டா அது மாதிரி இது கன்ஃபார்ம் இந்த பாட்டு படம் ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரிதான். ருக்குமணி பிளஸ் பாரி இவங்க கல்யாணம் ஆரம்பிக்கிற கதை நடக்குதா, நினைப்போது ஏன் நினைக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தாங்களா, இப்படிதான் கதை ஆரம்பிச்சு டிராவல் ஆகும். அதுவரை அடிதடி வன்முறை செஞ்ச ஒரு கதாபாத்திரம், வழக்கம் போல கதையின் நாயகி. நல்ல ஞாபகம் வந்தது. இது சண்டை போடக்கூடாது, சத்தியம் வாங்குற மாதிரி, ஆனா சத்தியம் வாங்காம கரெக்டா இருக்கிற மாதிரி உறுதி கொடுத்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு லாஸ்டா போறது. அந்த ஒரு செயல் தான் அந்த பிரச்சனை வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு சண்டை வந்து அந்த அப்பான்னு சொல்லும்போது ஒரு கேரக்டர்னா வளர்ப்பு மகனா தான் வளருவாரு. அதுக்கும் ஒரு பிளாஷ்பேக்கை தான் நம்ம சொல்லி ஆகணும். பசங்களே இல்லைன்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு பையன் கிடைப்பான். அந்த பையனை பையனா வளர்க்கும்போது அப்பாவுக்கு இஷ்டம் இருக்காது, அம்மாவுக்கு மட்டும் சந்தோஷம். அம்மா பிள்ளையா வளரும்போது அப்பா அந்த வளர்ப்பு அப்பா கடைசி வரைக்கும் மகனேன்னு சொல்லாத ஒரு பையனுக்கு ஒரு கவலையா இருக்கும். அம்மா அவ்வளவு பாசத்தை கூட்டி வளர்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கும். அதுல ஒரு கனெக்ஷனான ஒரு விஷயம் வந்து படத்துல லாஸ்ட் வரல ஒரு விஷயம் வந்து சிரிக்கவே மாட்டாங்க குழந்தை. ஏன்டா சிரிக்க மாட்டேன்னு டைட்டில் ஆரம்பிச்சு சிரிக்கல பையன் சிரிக்கல சொல்லும்போது ஒரு வருத்தமாவே போகும். இது ஒரு பெரிய விஷயமான ரசிகர்கள் யோசிக்கும் போது அந்த சிரிப்புல ஒரு கனெக்ட் ஒரு கண்டென்ட் அது ஒரு பிளாஷ்பேக்ல சொல்ற அழுத்தமான ஒரு விஷயம் மனசை ரொம்ப டச் பண்ணிச்சு. இன்னும் சிரிப்புன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு டைரக்டர் சூப்பரா தான் கார்த்திக் சுப்ராஜ் சார் தனது படங்கள்ல எப்படிலாம் ஒரு விஷயம் புதுசா கொண்டாடுற மாதிரி இந்த படத்துல ஒரு டாக்டர் வசூல்ராஜா ஞாபகம் வந்து சிரிச்சுட்டே இருக்கும், சிரிச்சா நல்லது உடம்புக்கு நல்லது மாதிரி பிரகாஷ் கேரக்டர். அதுல ஜெயராம் கேரக்டர் டாக்டரா வந்து சிரிக்கிறதுக்கு ஜோக் சொல்லி இப்ப பாருங்க, சிரிச்சுனே இருக்கணும்ன்றதுக்கு ஒரு விஷயத்துக்கு ஜோக் சொல்லி சிரிக்க வைக்க ஒரு டாக்டர், அதுக்கு தனி கோர்ஸ், தனி ஒரு நேரம், கவுன்சிலிங் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குன்றத அற்புதமா உணர்த்திருக்காரு டைரக்டர். தயவு செய்து சிரிங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்து நான் பேசுறத பார்த்து சிரிங்க. ஏன்னா காமெடியா சில பேர் என்னடா பேசுறான்னு சொல்லிட்டு சிரிப்பீங்களா, அது மாதிரி ஒரு ஜோக் மாதிரி சொல்லிட்டு சிரிங்க, கஷ்டப்பட்டாலும் சிரிச்சிருங்க. அப்ப சிரிப்பு நல்லது உடம்புக்கு, அதனால சொல்றேன். சிரிப்பு அந்த ஒரு கேரக்டருக்குள்ள உள்ள போயிட்டு ஜெயராம் கேரக்டர் சூப்பரா பண்றது. அந்த கேரக்டரை பயன்படுத்தி இந்த கதாபாத்திரம் எங்க அங்க போறதெல்லாம் அற்புதமான நல்ல ஸ்கிரீன் பிளே தான். கார்த்திக் சுப்ராஜ் படத்தை பாத்தீங்கன்னாவே மெர்குரி படம் எத்தனை பேருக்கு விஷயங்கள்ல ரீச் ஆகணும்னு ஒரு சின்ன வருத்தம், ஆனா நல்ல படம் அதுவும் சரி. அப்புறம் இந்த இறைவி, அதுக்கப்புறம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு விரித்தனமா பண்ண படங்கள் ஜிகிர்தண்டா டபுள் செகண்ட் பார்ட்ல வந்த படங்கள் தான் அவ்வளவு ஒரு நல்ல விஷயம். வனம் காடு எவ்வளவு முக்கியம், யானைகள் முக்கியம், அதுக்கு எவ்வளவு அரசியல் சதி நடக்குது, ஒரு ஒரு இன அந்த வாழ்ற பழங்குடி மக்களையே காலி பண்றதுக்கு ஒரு குரூப் எவ்வளவு சதி பண்றது, அதுக்கு சினிமா சம்பந்தமா அவங்க வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்கலாம் சான்ஸ் இல்ல, நல்ல விஷயம். அப்படி சொல்லும்போது ஜிகர்தண்டா ஃபர்ஸ்ட்லயும் அப்படிதான், ஒரு ரவுடியை போய் இன்டர்வியூ பண்ணிட்டு அந்த ரவுடி என்கவுண்டர் பண்றது, அவனை நடிக்க வச்சு அவர் ரவுடியை சிரிப்பு கேரக்டரா மாத்தி சினிமா ஒரு சினிமான்றது எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா காட்டுற டைரக்டரோட நல்ல திறமை தான். அப்படிதான் இந்த படத்துலயும் கூட ஒரு அடிமைகளா ஒரு இடத்துல வாழ்றாங்க, அவங்களை ரிலீஸ் பண்ணணும் ஒரு விஷயம். அதுக்கு யாருன்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு சந்ததியோ ஒரு வாரிசு வரும். அது அந்த காலத்திலே சொன்னது, நம்மளை காப்பாத்த யார் வருவான்னு சொல்லும்போது ஒரு கதை நாயகன் குதிக்கிற மாதிரி, வானத்துல குதிக்கிற மாதிரி, அவங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி இவரும் அப்படிதான். ஆனா அந்த குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு குழந்தைய நாடு கட்டுறது அதெல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்படி பார்த்தோம் கிருஷ்ணவதாரம் கதை கொஞ்சம் அவரே சொல்றாரு, கிருஷ்ணவரை காட்டுவாங்க, குட்டி கிருஷ்ணரை காட்டுவாங்க. கம்சவதம் எட்டாவதா பிறகுற குழந்தை தான் உனக்கு ஆபத்துன்னு சொன்னோடனே எட்டாவது எங்க குழந்தை பிறந்தாலும் போய் அந்த மாதிரி பண்ற விஷயம் அதெல்லாம் நம்ம வரலாறு தெரியும், நம்ம படிச்சிருக்கோம். அதுல இந்த மாதிரி வந்து எங்க குழந்தை பிறந்தாலும் ஒரு 4 நட்சத்திரம் சொல்லி வளர்ந்து தேய்க்கிற மாதிரி சொல்லி அப்படி குழந்தை பொண்ணா பிறந்தா முதலைக்கு தீனி, ஆனா பிறந்தா அடிமை, பிளஸ் இந்த நட்சத்திரத்தை பிறந்தா
அது பலி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம். அதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப கொடூரமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாசர் வந்து கொடூரமான ஒரு வில்லன் கேரக்டர்ல அவர் நடிப்பு அது இன்னும் அவருக்கு அந்த இது போகல, அசத்தி இருக்காரு. அவருக்கு பையனா ஒரு கேரக்டர், அவர் கிங்னு தான் கூப்பிடணும், நாம கிங்னு சொல்லுவோம். அந்த கிங்கா ஒரு கேரக்டர், அவர் பண்ற அலப்பறை அராஜகம் அது. அப்புறம் வந்து அங்க நடக்கிற வாருன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை, அடிமைகள் இவங்களுக்குள்ள ஒரு சண்டை, அதை ரசிக்கிற ஒரு கூட்டம், இதெல்லாம் ரசிக்கிறாங்கன்னு ஒரு காமிக்கிறது ஒரு டபிள்யூ சொல்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அதுவும் பரவாயில்ல, ஒரு அவேர்னஸ் தான். ஒத்த சண்டை போட்டா இவ்வளவு பேர் ரசிக்கிறாங்க, கொடூரமான மனசு கொடூரமான விஷயத்த ரசிக்கிறாங்கன்னா நம்ம வீடியோ கேம் ஆடும்போது சில பேர் சவுண்ட் எல்லாம் கேட்டு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப பாரு இந்த மாதிரி சவுண்ட் என்ன வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இப்படி நடக்குதுன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப எல்லாத்தையும் சும்மா டச் பண்ற மாதிரி தான் நல்லா இருந்தது. இப்ப கதைக்கு வருவோம். சூர்யா கதாபாத்திரம் வந்து பண்ற விஷயங்கள் வந்து யாரும் அவரை ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் தான் அங்க எவ்வளவு பெரிய எத்தனை பேர் வந்தாலும் சரி சமாளிப்பார். அந்த அளவு ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அதுக்கு பவர்ஃபுல்லா தன் நடிப்பை வந்து கொட்டி, ராட்சச தீனி சொல்லுவாங்கல்ல, சாப்பிட்டு இருக்காரு. ஏன்னா இது வந்து ஜெயிச்சா ஆகணும், நம்ம ஃபேன்ஸ் சிரித்து கொடுக்கணும், பிளஸ் எல்லாருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைட், ஒரு நல்ல படமா, அதுவும் சம்மர் லீவ்ல சூப்பரா கொண்டாட சொல்லிட்டு அவர் மெனக்கட்டுற விஷயம் எல்லாம் அற்புதமா இருந்தது. படம் அந்தமான், ஊட்டி, கேரளா பிளஸ் தமிழ்நாடு, சென்னையில கொஞ்சம் இப்படி கலவையா நல்ல படப்பிடிப்பு தலங்களை பத்தி நியூஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. குறிப்பா ஊட்டியில போட்ட செட்டு வந்து அவ்வளவு பிரமாதமா பேசப்பட்டது. அந்தமான்ல போட்ட விஷயம் அது நிறைய பேர் ஒர்க் பண்றவங்களும் நிறைய பேர் பெருமையா இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சூப்பரா இருந்தது. ஒர்க்கிங் எப்படி வரும், இந்த படத்தோட படப்பிடிப்பு சம்பவத்திற்கு பண்ணுவோம், மேக்கிங் ஆஃப் ரெட்ரோ பண்ணும்போது சூப்பரா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது நம்ம பார்க்க ஆவலா இருக்கும். இந்த பூஜா ஆக்டே வழக்கமா கவர்ச்சி இல்ல, முகமூடி படம் தான் கவர்ச்சி கிடையாது. ஆனா படம் அது நிறைய ரீச் ஆகிறதுல தெலுங்கு போயிட்டு குட்டபொம்மா டான்ஸ், அப்புறம் பீஸ்ட் படத்துல வந்து டான்ஸ் ஆட்டி கலக்கிட்டு இப்ப கூலி படத்துல ஒரு பாட்டு காட்டி, இந்த படத்துல அதெல்லாம் எதுவுமே தெரியாது. பூஜா ஆக்டேன்னா ருக்கு தான் ஞாபகம் வரும். அப்படி ஒரு பாந்தமா பவ்யமா ஒரு கேரக்டர். அதுவும் பெட்டு பிராணிகளுக்கு வைத்தியம் பண்ற ஒரு டாக்டரா நடிச்சு அந்த கரெக்டா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்த போது அந்த காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி. இது இந்த கல்யாணம் போன உடனே பிரிஞ்சிருவாங்க. எங்கன்னு தேடும் போது கடைசியா ஒரு தகவல் கிடைச்ச உடனே அங்க போறதுக்காக ஜெயிலுக்குள்ள இதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சாலே ஒரு அதிர்ச்சியா இருக்கு. பணம் இருந்தா எதுவும் முடியும், அதிகாரம் தான் எல்லாம் முடியுன்ற மாதிரி கற்பனை காட்சிகள் ரொம்ப ஷாக்கா இருக்கு. இவ்வளவு பெரிய அடியால ஒருத்தன் வாங்கறதுக்கு பணம் கொடுத்து லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்குற அளவுக்கு இருக்காங்கன்றத காட்டுறதுலாம் பெரிய ஷாக்கு தான். அப்படி வாங்கிட்டு அவங்களுக்கே ஒரு அல்வா குத்துட்டு, அதாவது அவங்க இந்த குரூப்பை காலி போட்டு அங்க போறது, அங்கதான் விதி விளையாடுன்னு சொல்லுவாங்களே, ட்விஸ்ட், யாரை அவனை காசு சுத்துவாங்களோ அங்கேயே போய் அவன் மாட்டிக்கிறது. அந்த காதலியை வந்து கண்டுக்காம இருக்கிறதால மறுபடியும் வன்முறை கையில் எடுக்கும் பொழுதுதான் அந்த உண்மை தெரியும். நீ வந்து எங்களை அடிக்க வந்தவங்க இல்ல, எங்களை காப்பாற்ற வந்தவன் நீ தான், எங்களை வந்து காப்பாற்றணும். அது கடவுள் போட்ட அந்த டைலாக் எக்ஸ்ட்ரா நீங்க ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்படி போட்டோன்னே இவர் அப்படியே எந்த வில்லனால் வர உழைக்கப்பட்டு வில்லனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அடியாளா வந்தாரோ அந்த வில்லனை எதிர்த்து இவர் பண்ற ஒரு சீன் எல்லாம் சூப்பரா இருக்கும். படத்துல ஒரு போர்ட்வேர்டோட ஒரு விஷயம், அப்பாவுக்கு பையனுக்கு சண்டை வரும்போது கடைசியில ஒரு விஷயம் செஞ்சுட்டு போக சொன்னாங்க முதல்ல. அது என்னன்னா கோல்டு மாதிரி தங்க மீனை காட்டுவாங்கன்னு பார்த்தா அந்த பேரை வெப்பன்ஸ், ரொம்ப பயங்கரமான வெப்பன்ஸ். அதுக்கு ஒரு விஷயம் அந்த சஸ்பென்ஸ் அது மட்டும் வச்சிருவோம். அதுக்கு இவங்க ட்விஸ்ட் என்ன பண்றாங்க, அந்த காமெடியா என்ன பண்றாங்க, கிளைமேக்ஸ்ல வந்து சிரிப்பு இவ்வளவு நல்லது, சிரிப்பு தான் மிகப்பெரிய ஆயுதம் சொல்லி ஜெயராம் சொல்ற மெசேஜ் எல்லாம் அற்புதமா இருந்தது. இந்த கதையில பாத்தோம்னா அவர் கார்த்திக் சொல்ற ஸ்டைல் வந்து ஒரு சீனை ரொம்ப டீட்டெயிலா சொல்லாம ஷார்ட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற விளக்கம் ஃபேன்ஸ்க்கு அவ்வளவு திருப்தியா இருந்தது. தியேட்டர்ல யாருமே எந்த கொஸ்டினும் கேட்கல, எந்த டவுட்டுமே கிடையாது. எல்லாத்துக்கும் நீட்டா அவரே விளக்கம் கொடுத்துட்டு இப்படி எல்லாம் படம் பண்ணலான்ற ஒரு தைரியத்தை கொடுத்ததுலாம் பெரிய விஷயம் தான். அவருடைய ஸ்டைல் வந்து அந்த ஸ்கிரீன் பிளே ஸ்டைல் சொல்ற பிரசன்ட் பண்ற விதம் வந்து டெஃபினட்டா தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய சக்சஸ் தான். சாங்ல அவர் கொடுக்குற கவனம், கேமரா முக்கியமா அந்த படத்துக்கு அவ்வளவு அற்புதமா கேமராமேன் தன்னுடைய பங்களிப்பு அற்புதமா பண்ணியிருக்காரு. அவருக்கு சந்தோஷமான விஷயம், இப்ப இசைஞானி இளையராஜா அவருடைய பாட்டை வந்து எல்லா சினிமாலும் பயன்படுத்துறது ஒரு ஃபேண்டசி ஆகிட்டாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜானி படத்துல ஒரு பாட்டு ஐ லவ் யூ, நான் சுமாரா பாடுற வழக்கம் போல திட்டாதீங்க. அந்த பாட்டை எந்த அளவுக்கு ஒரு டைரக்டரோட தலைவர் ரஜினி சார் ஃபேனு பிளஸ் மகேந்திரன் சார் இவங்க எல்லாம் ஃபேன் தேங்க்ஸ் கார்டுல போடுவாங்க. இந்த பாட்டை இப்படி நான் பிரசன்ட் பண்ண போறேன்றது அவங்களுக்குள்ள ஒரு லவ் சீன் வரும்போது ஹீரோ ஹீரோயினுக்கு இந்த பாட்டு பேக்ரவுண்ட்ல ஒலிக்கும். ஏற்கனவே ஒரு பிரபலமான ஒரு நடிகர் நடிச்ச படத்தை வந்து பேசிட்டு பெரிய ஆர்கியம் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த படத்துல இந்த பாட்டு வரும்போது ஆக மொத்தம் இப்போ ஒரு விஷயம் நமக்கு எல்லாமே தெரியுது. இசைஞானி இளையராஜா பாடல்கள் இல்லாமல் அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட், ஏன் எல்லா பாட்டும் சொல்லலாம், எல்லா பாட்டும் ஹிட் தான், அது எந்த டவுட்டும் கிடையாது. அப்படி அடுத்த படத்தை எந்த டேரக்டர் பயன்படுத்துறோம் அந்த ஒரு கேள்வி மனசுக்குள்ள ஒரு ரசிகனா ஒரு தோணுச்சு. ஆக மொத்தம் இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடல்கள், அதாவது அவர் இசையமைச்ச எல்லா பாடல்களுமே இனிமேல் ஒவ்வொரு படத்திலும் வரும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையும் வந்தது. அந்த விதத்துல இந்த படத்தோட மொத்த பாடல்களும் சேர்த்து இந்த பாட்டுக்கு இன்னும் ஒரு பிளஸ் தான். அதுவும் இந்த படத்துக்கு ஒரு பலம் தான். அந்த விதத்துல ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா ஜானி படம் பார்த்து அந்த படம் பார்க்கும்போது இந்த படத்துல இந்த பாட்டு யூஸ் பண்ணிருக்காங்க, எப்படி இந்த சீன்லாம் அவங்க பிரசன்ட் பண்றாங்கன்ற போது ரெண்டுமே அப்படி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கு இல்லையா நமக்கு. 2025 இந்த பாட்டு எப்படி சிறப்பா பண்ணிருக்காரு இந்த படத்துல சொல்லிட்டு அந்த விதத்துல ஒரு புதுமை தான், நம்ம சந்தோஷமா அதை ஏத்துக்கலாம். ஆக படத்தை நீங்க வந்து
பார்க்கும்பொழுது உங்களுக்கு சில விஷயம் மனசுல வரும். என்னடா இது மறுபடியும் ஃபைட்டு. ஆனா படத்துக்கு தேவையான இடத்துல தான் அதுவும் அந்த மாதிரி ஆக்ரோஷமா அந்த கதாபாத்திரத்துக்கு ஜெயில இருக்கும்போது பார்த்தோம்னா சில விஷயங்களை கத்துக்கிற மாதிரி. நீ ஜெயில சும்மா இருந்தாலும் உன்னை சும்மா விட மாட்டாங்க. நீ அதை பண்ணு பதில் பண்ண அவர் ஆக்ஷனுக்கு அங்க மாறுறது தன் காதலை தன்னை நிராகரிச்சதால அந்த ஒரு அன்பு கிடைக்காதால அந்த ஒரு மனசுல ஒரு கோபத்தை வச்சு செய்யறதெல்லாம் சூப்பரா ஆக்ஷன்ல காட்டி வெளுத்திருக்காங்க தான் சொல்லணும். அந்த விதத்துல சண்டை பிரியத்தவர் ஆக்ஷன் அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த நிச்சயமா அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆக மொத்தம் தியேட்டர்ல போய் பார்க்க வச்சு ரசிக்க வேண்டிய படம்ல எந்த டவுட் இல்லை. ரெட்ரோ சக்சஸ் படம் தான்.